அதே அதே ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இப்போ காலையில் 5 மணி ஆச்சு. குளிச்சுட்டு சாமி வேலையெல்லாம் முடிச்சுட்டு பகவத்கீதை படித்தாச்சு. இப்போ கடைக்கு கிளம்புறோம். ஹஸ்பண்ட் என்னையும் அம்மாவும் கடையில் வச்சுட்டு அவர் குளிச்சுட்டு ரெடியாகி வரும்போது பசங்க பார்த்துக்கிறதுக்கு அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு அவர் கடைக்கு வந்துடுவார். அதுக்குள்ளே ஃபுல்லாக ரெடி பண்ணிடுவோம். இப்போ கிளம்புறோம் கடைக்கு. ஃபஸ்ட்டு கடையில் என்ன செய்கிறதுக்கு பார்க்கணுன்னா, பட்டாணி குழம்பு எல்லோரும் கேட்குறாங்கனால பட்டாணி வேக வச்சு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பருப்பு வச்சுருக்கேன். இந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இதான் அந்த இட்லி பாத்திரம். ஆக்சுவலாக கேஸில் தான் சமைச்சிட்ருக்கோம். அந்த அடுப்பில் அந்த கல் போட்டு சமைப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் அது அப்புறமா எப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ஸ்கூலில் இன்றைக்கி என்ன ஃபீஸ் டீட்டெயில் ப்ளஸ் பசங்களை டெஸ்ட் எழுத சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்கூலுக்கு வந்தோம். ஸ்கூல் 10:30க்கு லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்த உடனே வெளியில் எல்லோரும் அட்மிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. ஆக்சுவலாக சரஸ்வதி வித்யாலயா சிசு மந்திர் அப்படின்றது ஒடிசாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்கூல்னு சொல்லலாம். என்னென்னா பாதி கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களை 2 பேரையும் அந்த டீச்சர் மேலே கூட்டிகிட்டு போனாங்க. சரின்னு சொல்லி ஹஸ்பண்டும் நானும் கீழே உட்காந்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour போல் அவங்க அங்கே எல்லாம் எழுத சொன்னாங்க போல். அது வரைக்கும் ஹஸ்பண்டும் நானும் உள்ளே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்தது. அந்த ட்ராயிங்ஸ்லாம் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல், அதாவது மெடிக்கல் இது உள்ள இருக்குது. இது அந்த காலத்தில் படிப்பு சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறது, இந்த மாதிரி சித்திரம்லாம் வச்சுருந்தாங்க. அப்பா அம்மாவை இந்த மாதிரி நம்ம தூக்கிட்டு சாமி கும்பிடுவாங்க இல்லையா, அதாவது ராமாயணத்தில் இருக்கும். அதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் நானும் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். பசங்க எவ்வளோ நேரம், நானும் ஒரு டெஸ்ட்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த டீச்சர்ஸ்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லி ஹஸ்பண்டும் நானும் மறுபடியும் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது என்னென்னு பார்த்தா மெடிக்கல் மாதிரி மெடிசன்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டுருந்தாங்க. அப்புறமா இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க ஸ்கூல் அப்படின்றதுனால எல்லோரும் இந்த க்ளீனிங் பண்ணுறவங்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆகி என்னடா பசங்க இன்னும் வரலன்னு சொல்லி ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க தெரியலையே, சிரிப்பாக வருது. சின்னவருக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியாது என்ன எழுத போகிறானா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு சரியாக படிக்கலை அப்படின்னா மறுபடியும் 2வது பெரியவனையும் மறுபடியும் 5வதே படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு நல்லா படிக்க தெரியும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் என்னென்னா கொஞ்சம் யோசிப்பாங்க நிறைய. என்னென்னா இப்போ டக்குன்னு ஒரு புது இடத்துக்கு வந்தோடனே குழந்தைங்க அந்தளவுக்கு ஈஸியாக பேசிட மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி 2 பேருமே ரொம்ப புது இடத்துக்கு வந்தால் சைலண்ட்டாக இருப்பாங்க. சின்னவன் ரொம்பவே சைலண்ட், அவங்க அப்பா மாதிரியே. பெரியவனாலாச்சும் ஒரு அளவுக்கு பேசிடுவான், ஏதாவது ஒன்று சொல்லுவான், 1க்கு 2. பெரியவன் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே இந்த பக்கம்லாம் நிறைய ட்ராயிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது நேச்சராக பார்க்குறதுக்கு. உள்ளுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக இருட்டாக இருந்தது, ஏன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த பக்கம். பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இங்கே சரஸ்வதி அம்மன் ஃபோட்டோவும் ஓம் அப்படின்ற மந்திரமும் எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக சரஸ்வதி வித்யாலயாவில் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபீஸ் கேட்கும்போது ரேட் கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா இப்போ இந்த வருஷமாக என்னன்னு தெரியலை, இப்போ ஏற்றிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததாம். இப்போ கவர்மெண்ட்டு பாதி ஆகிடுச்சு அப்படின்றதுனால நிறைய சிஸ்டம்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரஸ்வதி வித்யாலயா பாதி கவர்மெண்ட் அப்படின்றதுனால ஃபீஸ் ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது, கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். நான் சொல்கிறேன் என்னென்ன ஃபீஸ்னு சொல்லி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சரியான ஃபீஸா இல்லை கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா மறுபடியும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா 1 hour ஆகிடுச்சு, பசங்க இன்னுமே வரல. எல்லாருமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒருத்தராக போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா பசங்க 2 பேரும் வரத்துக்குள்ளே அங்கே பக்கத்தில் இருந்த ரூமில் பார்த்தோம். அங்கேயே டேபிள் சேர் இந்த மாதிரி சிஸ்டம் தான் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் உள்ளே. அதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தோம். ட்ராயிங்ஸ்லாம் மறுபடியும் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நல்லா அப்படியே
ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சாமி ஃபோட்டோ அப்புறம் நரசிம்மர் ஃபோட்டோலாம் அவ்வளோ வந்து தத்ரூபமாக வந்து வரைஞ்சிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே சந்தோஷம் ஓடி வந்தாங்க. அது இதுன்னு எல்லாம் எழுதிட்டாங்களாமா. அதுக்கப்புறமா 2 பேரும் சரி அங்கே விளையாடுங்க, நான் வந்து குருமா கிட்ட கேட்குறேன் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து வந்த உடனே பார்த்துட்டு பசங்க வந்து ரொம்ப சூப்பராக எழுதுனாங்க, கண்டிப்பாக வந்து பெரியவனை 6த்தும் சின்னவனை 3ர்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிங்களா, சரி ஓகேங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லாவே படிக்கிறாங்க பசங்க. என்னென்னா இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு சின்னவனுக்கு வந்து இன்னும் வரலை, நான் பெரியவன் நல்லா எழுதுறான் அப்படின்னு சொன்னாங்க. சின்னவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து எழுத சொல்லி சொன்ன உடனே 1 2 3 அதுக்கப்புறம் இந்த 1 2 அந்த மாதிரி, அப்புறம் ஏ பேர் ஆப்பிள் அதெல்லாம் எழுதுகிறான். மீதியெல்லாம் வந்து இந்த பாடி பார்ட்ஸு அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து சரியாக தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, அவனுக்கு இங்கிலீஷ் எழுத ஸ்கூலில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்களான்னு கேட்டவுடனே அவன் வந்து டேரெக்டாக எனக்கு எங்கள் ஸ்கூலில் இது வரைக்கும் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி டேரெக்டாக சொல்லிட்டானா. அவங்க வந்து சிரித்தாங்க. குழந்தை வந்து கரெக்டாக சொல்லிட்டான், உண்மையாகவே அந்த ஸ்கூலில் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல போல் அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. ஆனால் பெரியவன் வந்து இங்கிலீஷ் நல்லா தெரியுது, சின்னவனுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியுது. குழந்தை என்ன பண்ணுவான், அவனுக்கு தான் சொல்லியே கொடுக்கலையே, அது என்னமோ சரி தான். இங்கே கொண்டு வந்த அப்புறமா நம்ம நல்லா வந்து சொல்லிக் கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நல்லா படிக்கிறாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி சந்தோஷமாகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து இவங்க கிட்ட வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலான்னு வந்தோம். இங்கே ஆல்ரெடி ஒரு பையனுக்கு வந்து அவங்க அம்மா இங்கே அட்மிஷன் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அட்மிஷன் பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ, பசங்களோட ப்ளட் குரூப்பு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. பர்த் சர்டிஃபிகேட், பசங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் வந்து கேட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு பசங்களோட டிசி வந்து ஒரிஜினல் இன்னும் வந்து ஸ்கூல்லேருந்து கொடுக்கல. ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு காலையில் போயிட்டு ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவார். அவங்க இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணாங்க, நாளைக்கு ஈவினிங் நாளைக்கு காலையில் 10 மணிக்குள்ளே வந்து வாங்கிக்கன்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பசங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடனே வந்து அட்மிஷன் பண்ண முடியாது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால் வந்து சனிக்கிழமை வந்து அட்மிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. படிக்கிறதுக்கு வந்து நாளைக்கு கூட அனுப்பிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தான் வந்து ஃபீஸ் டீட்டெயிலாக கேட்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக அவங்க சொன்ன ஃபீஸ் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. நான் வந்து அவ்வளோ வந்து எக்ஸெப்ட் பண்ணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி ஒரு நாள் கேட்டிருந்தேன், சரஸ்வதி வித்யாலயா சகிவோப்பாலில் கேட்டிருந்தேன். ஆக்சுவலாக அப்போ வந்து அதாவது எங்கள் சின்ன ஓரக்குத்தியோட சின்ன பையன் வந்து படிச்சுட்டு இருக்கான் எங்கள் ஊர் பக்கத்தில். ஆனால் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து. அவங்க தினமும் போயிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அவள் வந்து ஸ்கூட்டி அவங்க ஊர் பக்கத்தில் அப்படின்றதுனால ஸ்கூட்டியில் போயிட்டு வந்துடுவா. அங்கேயுமே வந்து கேட்டிருந்தேன். அப்போ வந்து அட்மிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அட்மிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணியிருந்தப்போ அவளுமே அதை சொன்னால், என்னென்னு தெரியலக்கா, இந்த வருஷம் தான் ஏற்றிருக்காங்க அப்படின்னு. ரீஅட்மிஷன்லாம் ஒன்று தான், அட்மிஷன் மட்டும் எல்லாருக்குமே வந்து ஏற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அட்மிஷன் ஃபார்ம் வந்து கொண்டு வரதுக்காக இன்னொரு சார் வந்து கிளம்புனாங்க. இங்கே இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து ஸ்கூல் சார்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் வந்து ரெட் கலர் அந்த சேரீ வந்து அதாவது ரெட் கலர் பார்டரில் ஒயிட் கலர் சேரீ கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பசங்களை வந்து வீட்டில் விட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் சுசுகி வந்து சர்வீஸ் சென்டர் இருந்துச்சு. வண்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கினதுனால என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு இது வரைக்கும் செக் பண்ணவே இல்லை, ரொம்ப பிஸியாகவே இருந்ததுனால கடை வேலையில், அதனால் பார்க்கவே முடியலை. சரின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிடலாம், ரொம்ப சவுண்டு வருது. ப்ளஸ் வந்து வண்டி இப்போ நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ட்ரிப்பிள்ஸ்லாம் போயிட்டு வரோம், நிறைய வந்து எக்கச்சக்கமாக வந்து வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு. அதனால் வந்து கொஞ்சம் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டும் நானும் வந்தோம். திடீர்னு வந்து நேற்று சாயங்காலம் மழையில் வரும்போது லைட்டாக வந்து பிரேக் வந்து சரியாக வேலை செய்யலை. ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருந்தார். அப்படியே வந்து இந்த ஜர்க்காகி நிற்கிற மாதிரி நின்றுடுச்சு. அது அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து ஜர்க்காகிற மாதிரி இருக்குது, செக் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கே, அப்புறமா பார்க்கலான்னு பார்த்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறமா இல்லை நம்ம வந்து கண்டிப்பாக சரி பண்ணிடலாம், இல்லைனா வந்து ஏதாவது வந்து ரொம்ப அதிகமாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லி சர்வீஸ் சென்டர் போயிட்டு அங்கே வந்து வண்டியை கொடுத்துட்டு அங்கேருந்து நானும் ஹஸ்பண்டும் நடந்தே வந்துட்டோம். பக்கத்துலேயே தான் இருந்தது சர்வீஸ் சென்டர். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஃபீஸ் வந்து கணக்கு போட ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக என்ன ஃபீஸ் கணக்கு அவங்க எப்படி வந்து போடுறாங்க அப்படின்னா, அட்மிஷன் வந்து 7500. ஆக்சுவலாக நேற்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன், அதில் 7400 தான் போட்டிருந்தாங்க. நான் கேட்டேன்
சார் 7400 போட்டிருந்தீங்க சார்னா ஆமாங்க 7400 7500 நீங்கள் 2 அட்மிஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து 7300 அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பெரியவனுக்கு 730 பர் மந்த்துன்னு சொல்லி 12 மந்த்துக்கு கணக்கு போடுவாங்களாம். 12 மந்த்துக்கு வந்து 8760 அப்படின்னும்போது அதோட கூட ப்ளஸ் இந்த அட்மிஷனை சேர்த்து இவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் வந்து 640 × 12 அப்படின்றது 640ன்றது சின்னவனோட மந்த்லி ஃபீஸு ப்ளஸ் 7500 அட்மிஷன். இது வந்து 7680 அந்த மாதிரி வருது. மொத்தமாக 12 மந்த்துக்கு என்ன ஃபீஸோ அதை வந்து இந்த பக்கம் எழுதி அதை வந்து ப்ளஸ் பண்ணால் 16440 வந்துச்சு. 2 பேருக்கும் சேர்த்து 7500 அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இதில் வந்து 15000ல் ஒரு 200 இல்லை 300 கம்மி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மந்த்லி அந்த அமௌண்ட் போட்டிருக்காங்க இல்லையா அதில் வந்து சுத்தமாக கம்மி பண்ண மாட்டாங்களாம். அட்மிஷனில் வேணால் ஒரு 200 300 கம்மி பண்ணுவாங்க. அது வந்து நம்ம அப்புறமா பேசலாம் அட்மிஷன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து 200 300 கம்மி பண்ணுவாங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 500 கம்மி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோமே. எப்படி பார்த்தாலும் 14500 இது வந்து ஒரு 16450 நம்ம அப்படியே கணக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எழுதுனதுக்கு 31440 ரூபா வந்தது. மொத்தமாக சேர்த்து 2 பேருக்கும் அட்மிஷன் வந்து ஒரேடியாக இப்போ பண்ணணும் அப்படின்னும்போது ஒரேடியாக அட்மிஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். நீங்கள் மந்த்லி கட்டும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மொத்தமாக சேர்த்து ஒரே முறை கட்டும்போது இவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. 31440 ரூபா கொடுத்துட்டா சரி ஓகே. இதுலேயே வந்து புக்கு நோட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு இந்த பேகு இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆக்சுவலாக வந்து பெரியவன் பத்மஸ்ரீ ஸ்கூலில் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது அவங்க ஃபீஸ் அதிகமாக வாங்கினாங்க. ஆனால் ஸ்கூலில் வந்து புக்கு நோட்டு ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து பசங்களுக்கு பேக்கிலேருந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃபீஸ் ஹெவி. இதுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அதனால் கவர்மெண்ட் பாதி அப்படின்னும் போது இவங்க புக்கெலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக அவங்க புக்கு பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து சரஸ்வதி வித்யாலயாக்குன்னு கொஞ்சம் புக்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும்தான் ஃப்ரீ. எங்கள் தரப்பில் நாங்கள் கொடுக்குற புக்கெலாம் வந்து நீங்கள் வெளியிலேருந்து வாங்கணும் காசு கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா ட்ரெஸ்ஸுமே நம்ம வெளியில் தான் வாங்கணும். அவங்க கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் நோட்லாம் எவ்வளோ வேணுமோ எல்லாமே நாம் தான் வாங்கணும். எதுவுமே அவங்க தரப்புலேருந்து கொடுக்கல. கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுக்குற அந்த புக்ஸ் மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் என்னங்க சரஸ்வதி வித்யாலயில் எல்லாம் கம்மின்னு சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கே வந்து ஒரு நிமிஷம் தோணிருச்சு. ஏன்னா இவ்வளோ ஃபீஸ் வாங்கி ப்ளஸ் வந்து எதுவுமே ஒரு ட்ரெஸ்ஸும் கிடையாது. ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து வெளியில் தான் வாங்க சொல்கிறாங்க. அப்புறம் பாதி கவர்மெண்ட்னு என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை ஃபீஸ் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாதி கவர்மெண்ட் அப்படின்றதுனால இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. இங்கிலீஷ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஓவராக இங்கிலீஷ்லாம் சொல்ல மாட்டாங்க. ஓரளவுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒடியா லாங்குவேஜு, அதுக்கப்புறமா ஹிந்தி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இந்த மெத்தடில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப ஓவராக வந்து இங்கிலீஷ்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்காது. ஆனால் நல்லா படிப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஓகே அப்படின்னு தோணுச்சு. இந்த ஸ்கூல் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் இங்கே சேர்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 31440 அப்படின்றதில் ஒரு 440 ரூபா கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 31000 ரூபா வாங்க போல். என்ன சொல்கிறாங்கன்னு நான் நாளைக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து சனிக்கிழமை வந்து அட்மிஷன் பண்ணுவோம். அப்போ வந்து நான் அட்மிஷன் பண்ணிவிட்டு சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஊர்லலாம் என்ன ஃபீஸு என்ன சலுகையெல்லாம் தராங்கன்னு மறக்காமல் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.